வணக்கம் நண்பர்களே. மாயா சீனு சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் சாதனையாளர் விருது மாயாவுக்கு கிடைக்கக்கூடாது, என்னோட பையன் சீனு தான் அந்த விருதை வாங்கணும் அப்படின்னு நம்ம பத்மா போட்டாங்க தந்திரம் புவனேஸ்வரியோட கை கோர்த்து. ஆனால் அதுக்கெல்லாம் வேட்டு வைக்கிற மாதிரி அந்த தண்ணி தொட்டியிலேருந்து மீண்டு வந்துடுறாங்க மாயா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஜானகி அம்மா கையாலேயே சாதனையாளர் விருதை வாங்குறாங்க. அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க புவனேஸ்வரி. நான் இன்னைக்கு இந்த விருது வாங்குறேன்னா இதுக்கு காரணமே என் புருஷன் சீனு தான். இது சட்டப்படி அவருக்கு தான் கிடைக்கணும், இது என்னோட கடை என் பேரில் இருக்குது அப்படின்னு எனக்கு தரதில் இல்லை, என் புருஷனுக்கு நான் இந்த விருதை கொடுக்குறேன் அப்படின்னு சீனுவுக்கு இந்த விருதை கொடுத்து நம்ம பத்மாவின் மூக்கை உடைக்கிறாங்க மாயா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம புவனேஸ்வரி சொல்கிறாங்க, உன் பையனுக்கு விருது கிடைக்கணும்னா பத்மா நீ ஒரு வேலை பண்ணணும், அவன் இந்த மாயா உயிரோடையே இருக்கக்கூடாது, அதுக்கு என்ன வழி உண்டோ அது பண்ணணும் அப்படின்னு மாயாவை கடத்த ஆள் வைக்கிறாங்க. மாயா காரில் போக நேரம் அந்த காரில் ஏர் ப்ரெஷர் அதுக்குள்ளே மயக்க மருந்தை போட்டு நம்ம மாயாவும் சரி சீனுவும் மயங்கி விழுறாங்க. ஒரு கட்டத்தில் மாயாவும் சீனுவும் கண்ணு முடிச்சு அதுலேருந்து இப்போ நம்ம சீனு பார்க்க நேரம் இந்த மாயாவை காணலை. மாயா என் கூட தான் காரில் இருந்தா, ஆனால் மாயாவை காணலை, எங்கே போனா அப்படின்னு அந்த இடத்த பதறாங்க. மாயாவை கடத்தி வீட்டில் தண்ணி தொட்டிக்குள்ளே தண்ணியை திறந்து டேங்கை போட்டு வச்சுட்டு மோட்டரை போட்டு வச்சு அதுக்குள்ளே தூக்கி நம்ம மாயாவை போட்டிருக்காங்க. நம்ம வீட்டில் எப்படி தண்ணி தொட்டியில் மோட்ரு நிறைஞ்சி சவுண்டு கேட்குதே அப்படின்னு பதறி போகிறாங்க. மாயா துடிச்சு எப்படியாவது இதுலேருந்து மீளணும் அப்படின்னு தண்ணி தொட்டிக்குள்ளே கயிறை அவங்க வாயால் கடிச்சு அந்த கயிறை அவுத்துறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சீனு சிவா இவங்க எல்லாம் என்ன நம்ம டேங்க் எதுக்காக இப்போ நனைஞ்சு பாயுது, நம்ம போடவும் இல்லை மோட்டரை, போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல போய் பார்க்குறாங்க. உள்ளுக்க மாயா இருக்கிறத பார்த்து பதறி போய் மாயாவை மீட்டுறாங்க. மாயா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அழகாக வந்துடுறாங்க. நம்ம புவனேஸ்வரிக்கு கோபமாக இருக்குது, எப்படி இந்த மாயா அவளை தான் போட்டு தள்ள நம்ம ஆட்களை செட் பண்ணமே, அது பிறகு இது எப்படி சாத்தியம் அப்படின்னு குழம்பி தவிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அடுத்த சாதனையாளர் விருதை பிறகு போகிறவங்க வேறு யாரும் இல்லை மாயா தான் அப்படின்னு மாயாவை அறிவிக்கிறாங்க தானா. ஆனால் நம்ம மாயா சீனு என் கூட நீனும் வரணும் அப்படின்னு சீனுவை கூட்டுட்டு என் பேரில் இந்த கடை இருக்குனால எனக்கு இந்த விருது சொந்தம் இல்லை, என் புருஷன் சீனு தான் இதுக்காக பாடாப்பட்டிருக்கான், அதுக்காக சீனுக்கு தான் இந்த விருது கிடைக்கணும் அப்படின்னு சீனுவுக்கு கொடுக்குறாங்க. நம்ம பத்மா எப்படியாவது இதை மாயா வாங்கிடுவா, அதை தடுக்கணும் அப்படி இப்படின்னு ஸ்கெட்சு போட்டாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இதெல்லாம் தகுதியானது என் புருஷன் சீனு தான் அப்படின்னு மாயா சீனுவுக்கு புகழை வாங்கி கொடுக்குறாங்க. இதை பார்த்து பத்மாவின் மூக்கு உடையுது. அந்த அளவுக்கு நம்ம மாயாவுக்கு துரோகம் பண்ணணும்னு நினச்சோம், ஆனால் இந்த மாயாவே என் பையன் சீனு தான் இந்த விருதுக்கு தகுதி அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்க வைக்கிறாங்க மாயா.